வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜூன் 6ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். ஸோ எப்பவும் போல நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ, அத ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஃபிளாஷ்பேக்ல இன்னைக்கு பார்க்க போறது ஜூன் 5ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. Who is appointed as the chairman of 7th State Finance Commission of தமிழ்நாடு? தமிழ்நாட்டின் 7வது மாநில நிதி ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா அலாவுதீன். ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, விச் ஐஐடி எஸ்டாப்ளிஷ் இஸ் கேம்பஸ் அட் ஜப்பான்? ஜப்பானில் எந்த ஐஐடி தனது வளாகத்தை நிறுவியது அப்படின்னா ஐஐடி பாம்பே. ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, விச் இஸ் த 24th ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி டு அச்சீவ் 100% ரயில் எலக்ட்ரிபிகேஷன்? 100% ரயில் மின்மயமாக்கலை அடைந்த 24வது மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் எது அப்படின்னா ஆப்ஷன் சி, குஜராத். அடுத்த கேள்வி, வேர் வாஸ் த லாவெண்டர் ஃபெஸ்டிவல் இனாகிரேட்டட்? லாவெண்டர் திருவிழா எங்கு கொண்டாடப்பட்டது அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, வேர் வில் த 51st G7 சமிட் பி ஹெல்ட்? 51வது G7 உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னா கனடா. ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆரிஜின் மியூசிஷியன் டு வின் அமெரிக்கன் மியூசிக் அவார்ட்? அமெரிக்க இசை விருதை வென்ற முதல் இந்திய வம்சாவளி இசை கலைஞர் யார் அப்படின்னா ராஜகுமாரி. ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, ஹூ செலக்டட் அஸ் த பிரசிடென்ட் ஆஃப் சவுத் கொரியா? தென் கொரியாவின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? சரியான விடை வந்து ஆப்ஷன் ஏ, லீ ஜே மியோங் அப்படிங்கிறவரு. ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, சார் பிரைம் மினிஸ்டர் வேற அதிபர் வேறையா அப்படின்னு. அதாவது நம்ம ஊர்ல பிரசிடென்ட் அப்படிங்கறத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா குடியரசுத் தலைவர் இல்ல ஜனாதிபதி அப்படின்னு சொல்லுவோம். ஏன் பிரசிடென்ட் அதே மாதிரி நான் வெளிநாடுகள்ல சொல்லும்போது பிரசிடென்ட் அதிபர் அப்படின்னு சொல்லுவேன். ஓகேவா? பிரைம் மினிஸ்டர்னா பிரதமர். இப்ப வெளிநாட்டுல வந்து பிரசிடென்ட்னா அதிபர் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இப்போ சில நாடுகள்ல பிரசிடென்ட் தான் வந்து மெயினா இருப்பாங்க. இப்ப சைனானா சைனாவுடைய அதிபர். அதே மாதிரி வந்து நமக்கு அமெரிக்காவா இருக்கட்டும், இங்கெல்லாம் பிரசிடென்ட் தான் மெயின். ஸ்ரீலங்காலையும் பிரசிடென்ட் தான் மெயின். ஸோ அங்கெல்லாம் அதிபர் சொல்லுவோம். நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் நமக்கு பிரைம் மினிஸ்டர் ஃபார்ம் ஆஃப் சிஸ்டம். ஓகேவா? ஸோ அதனால வந்து இவங்களை குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நம்ம ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, விச் ஸ்டேட் ஆஃப் த ஹீட் ரிஸ்க் இண்டெக்ஸ்? வெப்ப அபாய குறியீட்டில் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது? ஆந்திர பிரதேசம். ஆப்ஷன் பி. ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் டெஸ்டட் த ரிமார்க்கபிள் பவர் டு ரிசால்வ்? யாரு அப்படின்னா பேட் கமின்ஸ், ஆஸ்திரேலியா. அடுத்தது உலக சுற்றுச்சூழல் தினம், வேர்ல்ட் என்விரான்மெண்ட் டே, ஜூன் 5. இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்குள்ள போயிடலாம் மக்களே. ஜூன் 6ஆம் தேதி. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம மெட்டீரியல்ஸ் நிறைய பேர் சாம்பிள் பார்க்கணும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஓகேவா? ஸோ மெட்டீரியல் சாம்பிள் இப்போ யூனிட் 8 மெட்டீரியல் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் மக்களே இருக்கும். இது வந்து தமிழ். இப்போ 1 2 3 4ன்னு ஆரம்பிக்குதா? ஸோ இதுல மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி உங்களுக்கு வந்து 3000 கேள்விகள் இருக்கும். ஒவ்வொரு டாபிக் வைஸா மொத்தமா சேர்த்து கிட்டத்தட்ட 3000 இல்ல 3000த்துக்கும் மேற்பட்ட கேள்விதான் இருக்கும். 3000 எக்ஸாக்ட் நம்பர் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு 3087 சாரி 3008. அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து 50 அதிகாரம் திருக்குறள் வித் எக்ஸாம்பிள் வித் எக்ஸ்பிளனேஷன். இங்கிலீஷ்லயும் பாத்தீங்கன்னா நமக்கு இது எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கும். திருக்குறள் வந்து நமக்கு தமிழ்ல தான் கொடுத்துருப்போம். திருக்குறள் தமிழ்ல படிக்கிறதா நல்லது, இப்படி கொடுத்துருப்போம். இப்படிதான் நம்மளுடைய மெட்டீரியல் இருக்கும். ஓகேவா? 1 இயர் சிஏ பிடிஎஃப் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நேஷனல், தமிழ்நாடு, அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்னு டாபிக் வைஸா நமக்கு ஜூன் மாதத்துல இருந்து நமக்கு வந்து மே 2025 வரைக்கும் இருக்கும். இந்த யூனிட் 8 மெட்டீரியல் கூட நம்ம எக்ஸ்ட்ராவா வந்து 3 வருஷத்துக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் நம்ம கொடுக்குறோம். ஸோ யூனிட் 8 மெட்டீரியல் மட்டும், யூனிட் 8னா இப்போ யூனிட் 6ன்னு சொல்லி நியூ சிலபஸ்ல இருக்கு. யூனிட் 8 மட்டும் வேணும்னு நினைக்கிறவங்க 599 வந்து நீங்க 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு பே பண்ணி வாங்கிக்கலாம். இல்ல 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் மட்டும் வேணும்னா 599. இல்ல ரெண்டுமே வேணும் அப்படிங்கிறவங்க காம்போ ஆஃபர்ல 1099 இதே நம்பருக்கு ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி நீங்க வந்து இந்த மெட்டீரியல் பிடிஎஃப் வாங்கிக்கலாம். பிரிண்ட் அவுட் போட்டு படிச்சுக்கலாம். இதை மட்டும் படிச்சாலே போதும். எல்லாத்தையுமே நம்ம டீடைலா கவர் பண்ணிட்டோம். ரெண்டுத்துலயுமே சிஏவா இருக்கட்டும், யூனிட் 6ஆ இருக்கட்டும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம். நேஷனல் நியூஸ். ஸோ நேஷனல் நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து அதாவது இந்தியாவுக்கு வந்து புதுசா வந்து 2 ராம்சார் தலங்கள் அங்கீகாரம் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. எந்த ஊர்ல எங்கெங்க இருக்கு அப்படிங்கறத பாத்துடலாம். வேர் இஸ் த கிச்சான் அண்ட் மேனார் வெட்லேண்ட் லொகேட்டட்? கிச்சான் மற்றும் மேனார் ஈரநிலம் எங்கு அமைந்துள்ளது? கிச்சானாலே இளிச்சவாய்ந்தான் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இந்த கிச்சன் அண்ட் மேனார் அப்படிங்கிறது வெட்லேண்டுடைய பேர். ஈரநிலம் அல்ல சதுப்பு நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்க இருக்கு அப்படின்னா ராஜஸ்தான். ஓகேவா? ஸோ இந்த 2 வெட்லேண்டுக்கும் பாத்தீங்க அப்படின்னா ராம்சார் அந்தஸ்து கிடைச்சிருக்கு. ஓகேவா? நமக்கு வந்து ராம்சார் சைட் ஆட்ட அங்கீகரிக்கப்பட்டிருக்கு.
ராம்சார் சைட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் ஒரு 50 வருஷம் முன்னாடி, ஒரு 54 வருஷம் பின்னாடி போனோம் அப்படின்னா, பிப்ரவரி 2, 1971ல ராம்சார் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. எங்க இருக்கு அப்படின்னா, ஈரான்ல இருக்கு. ஈரான்ல உள்ள ராம்சார் அப்படிங்கிற இடத்துல, இந்த சதுப்பு நிலங்கள பாதுகாக்கிறதுக்காக ஒரு ஒப்பந்தம் வந்து கையெழுத்திட்டாங்க. அதனால தான் இந்த இந்த ஒப்பந்தத்துக்கு பெயர் ராம்சார் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ராம்சார் கன்வென்ஷன், ராம்சார் உடன்படிக்கை அப்படிங்கிறது சதுப்பு நில பாதுகாப்புக்கானது. இதுல நம்ம இந்தியா வந்து சேர்ந்திருக்காங்களான்னு கேட்டா, இந்தியா அப்பவே சேர்ந்துட்டாங்க. எப்போ 1982லயே வந்து இந்தியா சேர்ந்துட்டாங்க. ஓகேவா? இப்போ நம்ம இதுவரைக்கும் அதாவது இந்த 2ம் சேர்றதுக்கு முன்னாடி மொத்தம் இந்தியால எத்தன ராம்சார் தலங்கள் இருக்கு அப்படின்னா 89. அதாவது முக்கியமான சதுப்பு நிலங்கள் எல்லாத்தையும் வந்து ராம்சார் தலங்கள்ங்க அப்படிங்கிற அங்கீகாரம் குடுப்பாங்க. அந்த அங்கீகாரம் குடுத்துட்டா அத நல்லா பாதுகாக்கணும். இந்த மாரி நெறைய ஃபண்டிங் இதெல்லாம் நமக்கு கரெக்ட்டா வந்துரும். 89 இருந்து இப்ப இந்த 2யும் சேர்த்தா 89, 2 எவ்வளோ? 91. அப்போ உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து இந்த ராம்சார் தலங்களோட எண்ணிக்கை, அதாவது நம்பர் ஆஃப் ராம்சார் சைட்ஸ் கேட்கும்போது எப்படி கேட்பாங்கன்னா, டேட் குடுத்து கேட்பாங்க. அதாவது இந்த டேட் படி எவ்வளோ இருந்துச்சு. ஏன்னா கொஸ்டின் பேப்பர் எப்ப எடுக்குறான்னு தெரியாது. ஓகேவா? அப்போ இன்னைக்கு நான் சொல்றேன். அதாவது ஆஸ் ஆஃப் ஜூன் 6, 2025 நம்ம இந்தியால ராம்சார் தலங்கள் எத்தன அப்படின்னா 91. அப்ப இந்தியாவிலே வந்து எந்த மாநிலத்துல அதிகமான ராம்சார் தலங்கள் இருக்குது அப்படிங்கிற கேள்வி வந்துச்சுன்னா, கண்ண மூடிட்டு தமிழ்நாடுன்னு அடிச்சிடலாம். ஓகேவா? கண்ண மூடிட்டு தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல வந்து 20 ராம்சார் தலங்கள் இருக்கு. 91ல 20 நம்ம தான். ஓகேவா? என்னதான் நம்ம சதுப்பு நிலங்கள்லாம் வெட்டி மேல பிளாட்ட போட்டாலும், அப்படியும் நமக்கு 20 வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. 20. ஓகேவா? அப்ப மத்த மாநிலங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்களேன். அதே மாரி நம்ம இந்த புவிசார் குறியீடு, இந்தியாவில எந்த மாநிலத்தில அதிகமான புவிசார் குறியீடு, எந்த மாநிலத்துடைய பொருட்களுக்கு அதிக புவிசார் குறியீடு ஜிஐ டேக் கிடைச்சிருக்கு அப்படின்னா, அது யுபி. வெட்லேண்ட் ராம்சார் தலங்கள்னு வந்துட்டா தமிழ்நாடு. ஜிஐ டேக்ன்னு வந்தா யுபி. ஓகேவா? இந்த 2த்துக்கும் உள்ள வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. இதுல இந்த கிச்சான் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா, ராஜஸ்தான்ல பலோடி. பல கோடி இல்ல. இது பலோடி அப்படிங்கிற இடத்துல இருக்கு. மேனார் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா, உதய்பூர்ல இருக்கு. ஓகேவா? ராஜஸ்தான்ல எந்த இடம்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா இது. இந்த மேனார் அப்படிங்கிறத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பறவைகள் கிராமம். பேர்ட் வில்லேஜ். என்னன்னு சொல்லுவாங்க? பேர்ட் வில்லேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேர்ட் வில்லேஜ். அதே மாரி இந்த கிச்சான் அப்படிங்கிறது 2 இடமே முக்கியமா பறவைகளுக்கு ரொம்ப முக்கியமான இடம் மக்களே. இதுல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபாரின் பேர்டா இருக்கக்கூடிய அந்த டொமைசேல், அதாவது டொமைசில் கிரேன் அப்படிங்கிற ஒரு பறவை. அது நெறைய காணப்படக்கூடிய இடம் வந்து இந்த கிச்சான். அப்போ மேனார் அப்படிங்கிறது பேர்ட் வில்லேஜ், கிச்சான் அப்படிங்கிறது டொமைசைல் கிரேன் அப்படிங்கிற அந்த ஒரு வகையான அந்த கொக்கு அல்லது நாரை வந்து அதிகம் வரக்கூடிய இடம் வந்து இந்த கிச்சான் அப்படிங்கிறது. ஓகேவா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேள நான் எதுக்கு இதெல்லாம் டீட்டெயிலா சொல்றேன் அப்படின்னா, ஒருவேள கிடைச்ச ராம்சார் சைட்ட பத்தி உள்ள டீட்டெயிலா கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் போடணும். ஓகேவா? ஏன்னா நம்ம கேள்வி வந்து யுபிஎஸ்சி வரைக்கும் நமக்கு நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து யூஸ் ஆகுது. அதனால கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க சின்ன சின்ன டெப்த் எடுக்கிறேன். ஓகேவா? அடுத்தது வந்து இவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் வரணும். ஏன் அப்படின்னா, இவங்க யார் அப்படின்னா, தேசிய மகளிர் ஆணையம். நேஷனல் கமிஷன் ஃபார் விமென். ஓகேவா? அதாவது தேசிய மகளிர் ஆணையம்னு ஒண்ணு இருக்கு. நேஷனல் கமிஷன் ஃபார் விமென். தேசிய மகளிர் ஆணையம். ஓகேவா? இப்ப தேசிய மகளிர் ஆணையத்த பத்தி தான் நம்ம ஒரு நியூஸ் பார்க்க போறோம். ஓகேவா? இவங்க தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய த தலைவி. இந்த இந்த ஆன்டினே வச்சுக்கலாம். இவங்க பேர் வந்து விஜயா. ஓகேவா? விஜயா கிஷோர். விஜயா கிஷோர் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பெயர். இத என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிறத உள்ள போய் பார்த்துடலாம். ஓகேவா? விச் ஆர்கனைசேஷன் லான்ச் த யசோதா ஏஐ. ஓகேவா? யசோதா ஏஐ எந்த அமைப்பு அறிமுகப்படுத்தியது? ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகேவா? இந்த யார் அறிமுகப்படுத்தினா அப்படின்னா என்சிடபிள்யூ, நேஷனல் கமிஷன் ஃபார் விமன். எதற்காக அப்படின்னா, பெண்கள் மத்தியில, அதாவது மகளிர் மத்தியில வந்து ஒரு டிஜிட்டல் அவேர்னஸ உருவாக்குறதுக்கு, அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து, அந்த ஏஐ சம்மந்தப்பட்ட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தப்பட்ட அந்த அறிவ வந்து அவங்களுக்குள்ள புகுத்துறதுக்கு, ஒரு டெக்னாலஜி ரிலேட்டடான ஒரு ஒரு ஏஐ. இதுதான் வந்து யசோதா. அப்போ வந்து தேசிய மகளிர் ஆணையத்தால் தொடங்கப்பட்ட அந்த செயற்கை நுண்ணறிவு எது அப்படின்னா வந்து யசோதா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நீங்க பாலிட்டி சைடு வந்துட்டீங்க அப்படின்னா, இந்த தேசிய மகளிர் ஆணையத்த பத்தி ஒரு சில கேள்விகள் எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னு கேட்டா 1992.
இதனுடைய சட்டம் வந்து 1990லயே கொண்டு வந்துட்டாங்க. இந்த இயர் ரொம்ப முக்கியம். ஓகேவா? சரியா? மேத்ஸ் ஃபாலோயிங் இல்ல டைரக்ட்டான கொஸ்டின் கூட கேட்கலாம். எப்படி கேட்டாலும் ஆன்சர் போட்டுருங்க. ஓகேவா? அடுத்தது. நெக்ஸ்ட் அப்படியே வந்து இன்டர்நேஷனல் போயிடலாம். இன்டர்நேஷனல்ல பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இப்போ 2 நாடுகள் சண்டை போடுது. ஓகேவா? ரஷ்யா, உக்ரைன். இப்ப நம்ம நம்ம அதாவது மத்த நாடுகள பார்க்கும்போது நம்மலாம் எவ்வளவோ பரவால்ல அப்படிங்கிறது தோணுது. ஓகேவா? இப்ப நம்ம இந்தியா, பாகிஸ்தான் சண்டை நடந்து ஒரு எத்தன நாள் மிஞ்சி போனா எத்தன நாள் நடந்திருக்கும்? ஒரு ஒரு 6 நாள், 7 நாள் அதுவும் உக்கிரமா ஒரு 2 நாள் நடந்திருக்கும். ஓகேவா? அதுவும் மாத்தி மாத்தி ட்ரோன் அட்டாக் அடிக்கிறது. ஆனா எப்படியோ வந்து நம்ம சரி ஓகே சண்டை போட்டாலும் அப்படியே வந்து நிறுத்திட்டோம். ஓகேவா? இப்போ வந்து ஆனா சில நாடுகள்லாம் 5 வருஷம், 6 வருஷம் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. அது எத பத்தி சொல்றேன்னு தெரிஞ்சிருக்கும். ரஷ்யா, உக்ரைன் பத்தி. ஓகேவா? அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ரஷ்யா அடிச்சிட்டு இருக்கான், அடிச்சிட்டு இருக்கான். உக்ரைனும் அடிக்க தான் செய்றான். ஓகேவா? உக்ரைனும் அடிக்க தான் செய்றான். அதான் ரஷ்யா நான் நல்லாவே அடிக்கிறேன். ஏன்னா அவன் பவர் வேற. உக்ரைனும் அடிக்கிறான். அதுல உக்ரைன் வந்து ரஷ்யாவ அடிக்கிறதுக்காக ஒரு ஒரு ஆப்பரேஷன் லான்ச் பண்ணியிருக்கான். அந்த ஆப்பரேஷனுடைய பெயர் என்ன அப்டின்னா, ஆப்பரேஷன் ஸ்பைடர் வெப். ஓகேவா? அப்போ விச் கண்ட்ரி லான்ச் த ஆப்பரேஷன் ஸ்பைடர் வெப்? ஆப்பரேஷன் ஸ்பைடர் வலையை எந்த நாடு தொடங்கியது? அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, உக்ரைன். சோ உக்ரைன் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ரஷ்யாவுடைய ஏர் பேஸஸ் எல்லாத்தையும் டார்கெட் பண்ணி அவன் ஒரு பெரிய ட்ரோன் அட்டாக் மாரி பண்றான். இந்த ஸ்பைடர் வெப் மாரி. அதான் ஸ்பைடர் வெப் அப்படிங்க. அப்ப ஆப்பரேஷன் ஸ்பைடர் வெப் வந்து உக்ரைன். நம்ம என்ன பண்ணோம்? நமக்கு வந்து என்ன பேர் வச்சோம்? ஆப்பரேஷன் சிந்தூர் அப்படின்னு பேர் வச்சோமா? சோ நேத்து வந்து நமக்கு என்ன சுற்றுச்சூழல் தினத்தன்னைக்கு நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து அவருடைய வீட்ல வந்து சிந்தூர் கன்றுகளை வந்து நட்டார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து செய்திகள்ல பார்த்தோம். சோ அதெல்லாம் சிந்தூர் அப்படி மேட்ச் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் இது எந்த நாட்டினுடைய கொடி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஐடென்டிஃபை முடியுதா? அது இந்த 2த்தையும் வச்சு பார்த்தா வந்து திமுக சொல்லுவீங்க. அப்படி கிடையாது. 3யும் சேர்த்து. ஓகேவா? இது வந்து ஜெர்மனி நாட்டினுடைய கொடி. ஓகேவா? சோ ஜெர்மனி வந்து ஒரு புதிய ஒரு அந்தஸ்துக்கு வந்திருக்கு. என்ன அந்தஸ்து அப்படின்னா, விச் இஸ் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கிரெடிட்டர் நேஷன். உலகில் அதிக கடன் வழங்கும் நாடு எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜெர்மனி தான். அதாவது கிட்டத்தட்ட 34 வருஷமா இந்த இந்த மகுடத்த வந்து ஜப்பான் வச்சிருந்தாங்க. ஓகேவா? சோ இப்போ அது வந்து ஜெர்மனிக்கு வந்துருக்கு. முக்கியமா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எக்கனாமிக்ஸ்ல கரண்ட் அக்கவுண்ட் சர்ப்ளஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. நம்ம நம்ம நிறைய கிளாஸஸ்லாம் எடுக்கணும்னு நினைச்சிருக்கோம். அப்போ நம்ம எக்கனாமிக்ஸ் எடுக்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் பெரிய டாபிக். இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலா சொன்னா நிறைய எக்ஸாம்பிள் சொன்னா ஈஸியா புரியும். ஸோ இப்போதைக்கு இதுக்கு காரணம் வந்து இவங்களுடைய கரண்ட் அக்கவுண்ட் சர்ப்ளஸ் வந்து நல்லா இருக்கு. நல்ல காசு இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, which country becomes the 101st WTO member to accept fisheries subsidies agreement? மீன்வள மானிய ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்ட 101வது WTO உறுப்பினரான நாடு இது. WTOனா என்ன? உலக வர்த்தக அமைப்பு. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் தான் என்னன்னு சொல்லுவோம். WTO ஃபுல் ஃபார்ம் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அதை பத்தி நம்ம டிஎன்பிஎஸ்ல நிறைய வாட்டி கேட்கறான். ஒரு 4 அப்ரிவேஷனை கொடுத்துட்டு எது கரெக்ட் எது தப்புன்னு கேட்கறான். வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுக்கு பதில் வேர்ல்டு டூரிசம் ஆர்கனைசேஷன் கொடுத்துருவான். ஓகேவா? சோ அதெல்லாம் கரெக்டா பாத்துக்கோங்க. இது எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிற கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ணும். 1995. எங்க இருக்கு ஹெட் குவார்டர்ஸ்? இதனுடைய தலைமையகம் எங்க இருக்குன்னா ஜெனீவா, சுவிட்சர்லாந்து. ஓகேவா? இதுல 101வது ஆண்டு இந்த ஒரு அக்ரிமெண்ட்ல இந்த ஒரு மீன்வள மானிய ஒப்பந்தத்துல ஃபிஷரி சப்சிடிஸ் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண நாடு வந்து நிகார்குவா அப்படின்னு ஒரு நாடு இருக்கு. அந்த நாடு தான். ஓகேவா? 100வது சைன் பண்ணது நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தோம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ரெகுலரா ஃபாலோ பண்றோம். மாலவி அப்படிங்கிற மாலதி இல்ல இது மலாவி அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி இது சைன் பண்ணாங்க. ஓகேவா? பொதுவா இந்த குரூப் 1 மெயின்ஸுக்கு எல்லாம் படிக்கிறவங்க இந்த WTO இதெல்லாம் கொஞ்சம் நியூஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. இந்த மெயின்ஸ் சம்பந்தப்பட்டதுல அடிக்கடி கேட்பான். போன வாட்டி இல்ல அதுக்கு முந்தின வாட்டி மெயின்ஸ்ல நினைக்கிறேன். இந்த வாட்டி அதுக்கு முன்ன வாட்டி எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல. இந்த அதாவது ஒரு சுகர் பாலிசின்னு பத்தி ஒரு 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 டிபேட் போயிட்டு இருந்து. ஓகேவா? இந்தியாவுக்கும் WTO அதை வந்து ஒரு கொஸ்டினா வந்து ஒரு 10 மார்க்கோ சம்திங் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால WTO பத்தி கொஞ்சம் அதாவது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நியூஸ் தான் வரும். அதை கரெக்டா ஃபாலோ பண்ணி நம்மளும் அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் எடுத்து டெலிகிராம் குரூப்ல போடுறோம். அதை வந்து இப்போ படிங்க, லைட்டாவது படிங்க. இப்படி ஒரு இது நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற. ஏன்னா வந்து நம்ம சில கொஸ்டின் தெரியல, நம்ம அட்லீஸ்ட் வந்து ஒப்பேத்துறதுக்காவது நான் சொல்ற இந்த டேட்டா இதெல்லாம் தேவைப்படும். ஓகேவா? நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்ஸ். இன்னைக்கு யாருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க போறோம் அப்படின்னா, பெரிய மாளிகை மாதிரி இருக்கா? இது என்ன அப்படின்னா, இது வந்து பிரைம் மினிஸ்டர்ஸ், அதாவது பிரைம் மினிஸ்டர்ஸ் மியூசியம் அண்ட் லைப்ரரி, PMML, அதாவது பிரதமரின் அருங்காட்சியகம் மற்றும் லைப்ரரி. ஓகேவா? நமக்கு வந்து நூலகம். பிரைம் மினிஸ்டர்ஸ் மியூசியம் அண்ட் லைப்ரரி அப்படிங்கிறது இதுக்கு வந்து டைரக்டரேட் ஒருத்தர் நியமனம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? பிரதமர் அருங்காட்சியகம் மற்றும் நூலகத்தின் இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் அஸ்வனி லொஹானி அப்படிங்கிறவர். ஆக்சுவலி இது நம்ம முன்னாடி இது வந்து இப்பதான் பெயர் மாத்தினாங்க. முன்னாடி என்ன அப்படின்னா நமக்கு NMML இருந்து, அதாவது
நேரு மெமோரியல் மியூசியம் அண்ட் லைப்ரரி அப்படின்னு இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அத மாத்திட்டு இது அதாவது அதாவது ஒரு அது வந்து அந்த ஒரு இடத்துல வந்து நேருடையது நெறைய இருக்கும். மத்த பிரைம் மினிஸ்டரோடலாம் குட்டி குட்டியா இருக்கும். இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா பிரைம் மினிஸ்டர் எல்லாத்துக்கும் தானே இருக்கு. அதனால பிரைம் மினிஸ்டர்ஸ் மியூசியம் அண்ட் லைப்ரரி அப்படிங்கிறத மாத்திட்டாங்க. ஓகேவா? அடுத்து போயிடலாமா? நெக்ஸ்ட் ஹூ இஸ் அப்பாயிண்டட் ஆஸ் தி சேர்மன் ஆஃப் டிஆர்டிஓ? டிஆர்டிஓனா உங்களுக்கு தெரியும். டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஓகேவா? நம்ம மிசைலு, அப்புறம் கன்னு, துப்பாக்கி, வெடிகுண்டு இதெல்லாம் நம்ம செய்யற இடம் வந்து இந்த டிஆர்டிஓ. ஓகேவா? ஆர்கனைசேஷன், டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது. ஸோ இதனுடைய தலைவராக யார் இருந்தாங்க அப்படின்னா, சமீர் வி காமத் தான் ஆல்ரெடி இருந்தார். அவருடைய பதவி காலம் முடிஞ்ச பிறகும் அவருக்கு வந்து 1 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால மறுபடியும் செய்திகள்ல வந்தாரு டிஆர்டிஓ. டிஆர்டிஓ அப்படிங்கிறது எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிற இயர் கேட்டா 1958. குரூப் 1 2019 மெயின்ஸ். ஓகேவா? ஸோ அந்த 2019 மெயின்ஸ்ல டிஆர்டிஓ பத்தி டிஆர்டிஓட ஹிஸ்டரி பத்தி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஓகே, அடுத்த போயிடலாம். நெக்ஸ்ட் அவார்ட். இன்னைக்கு யாருக்கு அவார்ட் கொடுக்க போறோம் அப்படின்னா வந்து, நீ என்ன பெரிய டாடா பிர்லாவா அப்படின்னு கேட்பாங்கல்ல. இவர் டாடா பிர்லா இல்ல, இவர் வந்து கேஎம் பிர்லா, குமாரமங்கலம் பிர்லா. கேஎம் பிர்லா இந்த ஆதித்யா குரூப் இருக்குல்ல, ஆதித்யா குரூப்பினுடைய ஆதித்யா பிர்லான்னு ஒரு குரூப் இருக்குல்ல, அதனுடைய சேர்மேனா இருக்கக்கூடியவர் தான் இவர். ஸோ இவருக்கு வந்து யுஎஸ்ஐஎஸ்பிஎஃப் உடைய குளோபல் லீடர்ஷிப் அவார்ட், யுஎஸ்ஐஎஸ்பிஎஃப். ஓகேவா? அதாவது யுஎஸ்ஐஎஸ்பிஎஃப் அப்படின்னா யுஎஸ் இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் போரம், யுஎஸ் இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் போரத்துடைய குளோபல் லீடர்ஷிப் அவார்ட், உலக தலைமைத்துவ விருது யாரு கிடைச்சிருக்குன்னா குமாரமங்கலம் பிர்லா. ஓகேவா? வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க மக்களே. அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்க கமெண்ட் கூட பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மெட்டீரியல் யாரெல்லாம் தேவைப்படுதோ 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டு நீங்க இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து தினமொரு திட்டத்துல இன்னைக்கு பாவடி திட்டம் கலைஞர் கைவினை திட்டம். கலைஞர் கைவினை திட்டத்துல இந்த திட்டம் படி பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து இந்த விஸ்வகர்மா திட்டம்னு ஒண்ணு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கொண்டு வந்தாங்க. அதை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திட்டம். இந்த திட்டத்தை பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 25 வகையான இந்த கிராஃப்ட் அண்ட் ட்ரேட்ஸ். ஓகேவா? அதாவது இந்த பொம்மை செய்யறவங்களா இருக்கட்டும், கார்பென்ட்ரி, முடித்திட்டம், இந்த மாதிரி ஒரு 25 கைத்தொழில் செய்யறவங்களுக்கு வந்து லோன் கொடுத்து அவங்கள முன்னேற்றக்கான திட்டம். எவ்வளவு வரைக்கும் லோன் கொடுப்பாங்க அப்படின்னா 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் கொடுப்பாங்க. ஓகேவா? இதுல 25% வந்து மானியம், சப்சிடி. 5% வந்து வட்டி மானியம், இன்ட்ரெஸ்ட் சப்சிடி. ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் சப்சிடி கொடுப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னா 35. இதெல்லாம் வந்து கொஸ்டின் ஏரியா. ஓகே, நான் சொன்ன இதெல்லாம் கொஸ்டின் ஏரியா. அடுத்தது நெக்ஸ்ட் கமெண்ட் அண்ட் செக்ஷன்ல நேத்து கேட்ட கேள்வி. 3வது சுயமரியாதை மாநாடு விருதுநகர்ல நடைபெற்றது. ஓகேவா? அடுத்தது இன்னைக்கு மேத்ஸ் ஃபாலோயிங் கேட்டிருக்கேன். இந்த சைட்ல வந்து இந்த சைட்ல வந்து புக், இந்த சைடு வந்து யார் யார் எழுதுனாங்க. அம்பேத்கர் லைஃப் கம் லெட்ஸ் ரன் விக்டரி சிட்டி த்ரூ த புரோக்கன் கிளாஸ். இந்த சைட் டிஎன் சேஷன், சசி தரூர், மா சுப்பிரமணியம், சல்மான் ருஷ்டி. என்ன ஆன்சர் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் ரொம்ப முக்கியம். சிலபஸ்ல இல்லைன்னு சொல்லிட்டுலாம் யாரும் வராதிங்க, கேட்பாங்க. நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்று லான்ச் பண்ணியிருந்தோம். அது வந்து ஜூன் 10ஓட நம்ம வந்து க்ளோஸ் பண்றோம் மக்களே. ஏன்னா அடுத்த வருஷத்துக்கு பிகினர்ஸ்க்காக மறுபடியும் ஒன்று புதுசா ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இந்த வருஷம் எக்ஸாம் எழுதுறவங்க யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல அக்டோபர் 2024 இருந்து செப்டம்பர் 2025 வரைக்கும் வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ், வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிடும். இது எல்லா எக்ஸாமே யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி தான் இருக்கும். இது வேணும்னு நினைக்கிறவங்க 750 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலயுமே மெட்டீரியல் இருக்கும். அடுத்து நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனல் இருக்கு. டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல டெலிகிராம்ல போய் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் டைப் பண்ணாலும் வரும். இதுல நம்ம டெய்லி சிஏ குவிஸ் போடுவோம் மக்களே. அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்கான ஒரு ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. தினமணி நியூஸ் பேப்பர்ல எதெல்லாம் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வருமோ அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கட்டிங் போடும். அதே மாதிரி இங்கிலீஷ்ல தி ஹிந்து பேப்பர்ல. அதற்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் நியூஸ், ஏதாவது மோட்டிவேஷன் கோட்ஸ், பேட்ச் டீடைல்ஸ், ஆஃபர்ஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா டப்புன்னு போடுவோம். அதனால மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவ்வளவு நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்தல என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. இந்த கிச்சான் மற்றும் மேனார் வெட்லாண்ட் எங்க இருக்கு அப்படின்னா ராஜஸ்தான்ல இருக்கு. அடுத்தது யசோதா ஏ அப்படிங்கிறது NCW உடையது, நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் உடையது. ஆபரேஷன் ஸ்பைடர் வெப், ஆபரேஷன் ஸ்பைடர் வேலை எந்த நாடு தொடங்கியது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து உக்ரைன், ரஷ்யா மேல இதப்பட்டது.
அடுத்து லார்ஜஸ்ட் கிரெடிட்டர் நேஷன் ஜெர்மனி. அதுக்கு அடுத்தது வந்து 101வது மெம்பராட்ட இந்த மீன்வள மானிய கோரிக்கையில சைன் போட்ட நாடு வந்து நிக்கார்குவா. பிஎம்எம்எல் உடைய டைரக்டர் அஸ்வனி லொஹானி. டிஆர்டிஓ உடைய தலைவர் சமீர் வி காமத். குளோபல் லீடர்ஷிப் அவார்டு வந்து குமார் மங்கலம் பிர்லா. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்து நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே நல்லா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டெலிகிராம்ல போடுற குவிஸ் எல்லாருமே அட்டன் பண்ணுங்க மக்களே. மீண்டும் நாளை காலை 7 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.